சிக்கன் எப்படி இருக்கா நீ? நல்லா இருக்கு பாட்டி. டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கு. சரி நம்மகிட்ட சொல்லிடு. ஓகே गाइस, நீங்க எங்க பாட்டி எப்படி சிக்கன் செஞ்சாங்கன்னு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த சிக்கன் வந்து சம் டேஸ்டா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அத்தனை உறவுகளும் என்னோடு இருந்தாலும் எனக்கு வந்து என் கணவர் விட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏற்றுக்கவே முடியல. எப்படி என்னை விட்டு போனாருன்னு கூட தெரியல. உயிர் போகிற நேரத்தில் கூட என்னை தான் வந்து கூப்பிட்டாரு. அது வந்து என் கண் எதிர்க்கவே இருக்குது. என் கண் எதிர்க்கவே அவர் போனது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். எப்படப்பா நான் சீக்கிரமாக போவேன் அப்படின்ட்டு எதிர்பார்த்துன்னே இருக்கேன். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. என் பசங்க என்னை பாசமாக பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து அவர் இல்லாத ஒரு இடத்துல எனக்கு வாழவே பிடிக்கவே இல்லை. எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு கூட ஒரு நொடியும் ஏதாவது செஞ்சிக்கணும் அப்படின்ட்டு கூட எதிர்பார்த்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய பேர பசங்க அவங்கள பார்த்து தான் நான் உயிர் வாழறதே அவங்களால தான். ஆனால் என் பசங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கள குறைலாம் எதுவுமே சொல்ல முடியாது. என்னை எப்படி தாங்குறாங்கன்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை, அது மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் எனக்கு வந்து என்னுடைய கணவர் விட்டு போன எனக்கு அவர் பிரிவு வந்து எனக்கு ரொம்ப வேதனை தான் கொடுக்குது. கண்டி ஒரு நிமிஷம் கூட நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நீங்கள் கூட லைவ் போடும்போது பாருங்கள், நான் எப்படி சோகமாகவே தான் இருப்பேன். நான் வந்து சோகத்தை மறைக்கிறதுக்காக தான் என்னுடைய பேர பசங்க தான் வந்து நம்ம பாட்டி எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து யூடியூபே ஆரம்பித்து வச்சாங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தாத்தா நினைப்பு உனக்கு அதிகமாக வராது அப்படி சொல்லிட்டு. என்ன தான் நான் வீட்டு வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் அவரை வந்து மறக்கிற மாதிரியே இல்லைங்க. ஏன்னா அவருடைய ஆத்மா என் கூட தாங்க இருக்குது, எங்களை பார்த்துட்டே தான் இருக்குது. ஒரு நொடியும் நாங்கள் உணர்றோம். ஆனாலும் வந்து அவரை வந்து நேரடியாக பேசுகிறதில்ல, நேரடியாக சிரிக்கிறதில்ல, நேரடியாக சாப்பிட்றதில்ல. இது மாதிரிலாம் நினைக்கும்போது நானும் என் பசங்களும் ரொம்ப அழுகுறோம். அழுதாலும் அவர் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் மனசு கொஞ்சம் தைரியம் படுத்திக்கலாம் அப்படின்னாலும் அது முடிய மாட்டேங்குது. அவர் எங்களை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் அவர் நினைவே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். என் பசங்களும் அப்படி தாங்க, என்ன மாதிரியே தான். அப்பா இல்லையே அப்பா இல்லையான்ட்டு அவங்க அழுவும் போது நான் தைரியம் சொல்கிறேன். ஆனால் நான் அழுவும் போது அவங்க தைரியம் சொல்ல முடியல, என் கூட சேர்ந்து அழுகுறாங்க. அப்படி எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்தவர் தாங்க என் கணவர். பசங்களையும் சரி என்னையும் சரி